ஆப்கி அதாலத்தில் பிஜேபி தலைவர் நிஷிகாந்த் துபே மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் காந்தி குடும்பத்தை விடாமல் துரத்துகிறார். ராகுல் காந்தி, அவர் குடும்பத்துக்கு நீங்க காட்டுற சேவை மனப்பான்மை, இந்த அர்ப்பணிப்பு, இது ரீசண்டா வந்ததா இல்ல நீண்ட கால பழக்கமா? இல்ல, காந்தி குடும்பத்தை நான் ரொம்ப மரியாதையோட பார்க்கறேன். அந்த மரியாதையால தான் இந்த அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கு. ஏன்னா அவங்க ராஜாக்கள் குடும்பம், நான் ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவன். என்னோட வேலை அவங்களுக்கு சேவை செய்யறது, அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன ஒரு வாக்குறுதியை பார்த்தேன். சோனியா காந்தி உங்களை சந்திச்சப்போ அவங்க தாய் மாதிரி நடந்துகிட்டாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா, சோனியா காந்தி இப்போ முழுமையான ஒரு இந்திய பெண்ணா மாறிட்டாங்க. அவங்களுக்கு 2 வேலை தான் இருக்கு. அதுல ஒரு வேளை மகனை பதவியில உட்கார வைக்கிறது, இன்னொரு வேளை மருமகனுக்கு ஹெல்ப் பண்றது. இங்க மகனுக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. மருமகனுக்கு செஞ்ச உதவியெல்லாம் இடி சிபிஐ விசாரணையில சிக்கிட்டு இருக்கு. ஆனா நான் சொன்ன விஷயங்கள்லாம் சரின்னு சோனியாஜிக்கே தெரியும். இந்த ஆள் நாடாளுமன்றத்துல சொன்ன எல்லா தகவலுமே உண்மைன்னு அவங்களுக்கு தெரியும். 2024ல இன்டரின் பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வெளியில வந்தபோது நான் ராஜ்யசபாவுக்கு போறேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் அவங்கள பார்த்து உடல்நிலையை பத்தி கேட்க போயிருந்தேன். அவங்க என் கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க, உன்ன மாதிரி ஒரு ஆள் பார்லிமெண்ட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க. அதனாலதான் பார்லிமெண்ட்ல நின்னு உங்க மகன் அலட்சிய உடையில வராருன்னு சொல்றீங்க. பார்லிமெண்ட்ல இது வரைக்கும் ரெக்கார்ட் இருக்கு. நான் பார்லிமெண்ட்டை ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் மிஸ் பண்ணிருக்கேன். ஆனா நான் பைஜாமா குர்தா போடாம பார்லிமெண்ட் பக்கம் கூட போனதில்ல. ஏன்னா சுதந்திர போராட்டத்துல நிறைய பேர் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆத்மாக்கள் வேதனைப்படும். நான் இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேனா? சுதேசிக்காக பேசினாங்க, காந்திஜிக்காக பேசினாங்க, ஜர்காக்காக பேசினாங்க. அப்படி இருக்கும்போது கிழிஞ்சு போன ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு வந்து சொல்லுவாங்க, நான் தான் வருங்கால பிரதமர்னு சொல்லுவாரு. அதோட அவர் கூட இருக்கிற ஆளுங்க சுர்ஜேவாலால இருந்து கேசி வேணுகோபால் வரைக்கும் பார்லிமெண்ட்ல கத்திக்கிட்டு இருப்பாங்க, இவர்தான் வருங்கால பிரதமர்னு. வருங்கால பிரதமர்னு அந்த மாதிரி அலட்சியமா உடையெல்லாம் போடக்கூடாது. இதைத்தான் நான் சொன்னேன். அப்போ அவங்களும் சொன்னாங்க, நிஷிகாந்த் லூயிஸ் வித்தோனோட டிஷர்ட், அர்மானி சூட் இதெல்லாம் போடுறாருன்னு. நான் ஒரு ஏழைன்னு நான் உங்ககிட்ட எப்ப சொன்னேன்? அதெல்லாம் போட மாட்டேன்னு எப்ப சொன்னேன்? நான் அந்த உடையில நாடாளுமன்றத்துக்கு தான் வரக்கூடாதுன்னு சொன்னேன். நானும் அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு எல்லாம் போக மாட்டேன். இது நாடாளுமன்றத்தோட மரியாதையை காப்பாற்ற வேண்டிய விஷயம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி வேணாலும் இருங்க, அதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நாடாளுமன்றத்தோட டிக்னிட்டி என்ன? நீங்க எதிர்க்கட்சியில இருக்கீங்க. நீங்க உடைய பத்தி மட்டும் பேசுறதில்ல, அவங்களோட முழு வாழ்க்கைய பத்தியே பேசியிருக்கீங்க. ராகுல் காந்தி ஒரு அர்பன் நக்சலைட்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் மேல சந்தேகம், நீதித்துறை மேல சந்தேகம், அமைச்சக அமைப்புகள் மேல சந்தேகம், பிரதமரை ஒரு முறை கூட பிரதமரா ஏத்துக்கல. முழு ஜனநாயகத்து மேலேயே நீங்க சந்தேகத்தை உருவாக்குனா, அதுக்கப்புறம் அவரு சுற்றுலா போகும்போது வியட்நாம், கம்போடியா, பஹ்ரைன் நாடுகளுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் யுஎஸ்ஏ, ஃபோர்டு ஃபவுண்டேஷன், அப்புறம் சோரஸ் ஃபவுண்டேஷன், சாம் பித்ரோதாவோட நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாங்க. அங்கிருந்து வந்து அதுக்கப்புறம் ஒரு அஜெண்டாவை செட் பண்ண பாக்குறாங்க. ஆர்மிக்கு எதிராக அக்னிவீரை பத்தி பேசுறாங்க. இந்த நாட்டுல அமைதியை கெடுக்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்க பார்த்தா அவங்கள அர்பன் நக்சலைட்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? என்ன கேட்டா அதுவும் ஒரு சின்ன வார்த்தை தான். எனக்கு அதை விட ஒரு பெரிய வார்த்தை கிடைச்சா அதையும் நான் சொல்ல தயாரா தான் இருக்கேன். இந்த நாட்டை கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆட்சி செஞ்ச கட்சி. ராகுல் காந்தியும் 10 வருஷமா அந்த கட்சியில முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. அவரை போய் இந்த நாட்டை பிரிக்க நினைக்கிறாரு, இந்த நாட்டோட பகையாளின்னு சொல்றீங்க. உங்களுக்கு அப்படி தோணலையா? ஆர்மியில அக்னிவீர் திட்டத்தின் மூலமா இளைஞர்கள் சேர்க்கப்படுறாங்க. அவங்கள நீங்க தூண்டுறதும் கோவப்படுத்துறதும் செஞ்சா, அதாவது நம்ம பிரதமர், அதாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக அதிகமான அளவுல உலகத்திலேயே மிகப்பெரிய மதிப்பு, மரியாதை நம்ம பிரதமருக்கு கிடைச்சிருக்கு. அந்த பிரதமருடைய காரணத்தினாலதான், அதாவது இன்னைக்கு உலகம் முழுவதும் G20 ஆகட்டும், G7 ஆகட்டும், எங்க போனாலும் ஒருத்தர் சொல்லுவாங்க பிரதமர் என் நண்பர். ஈவன் ட்ரம்ப் மாதிரியான ஆட்களும் இவர் என்னுடைய நண்பர்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா இவங்க நரேந்திர சரண்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரிலாம் அலட்சியமா பேசிக்கிட்டு பார்லிமெண்ட்ல நின்னு சிவனை பத்தி பேசுறது, முத்ரா பத்தி பேசுறது. ஆனா உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. முத்ராங்கிறது 7 இல்ல, அது 16 கலைகள். அதாவது ராணி, பட்ராணி, மகாராணி, கிருஷ்ணா, கீதா, ராமாயணத்தை பத்தின எந்த அறிவும் கிடையாது. அப்புறம் ஜாதியை பத்தி கேட்பாங்க, நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்னு கேட்பாங்க.
2014 வரைக்கும் நீங்க ஆட்சி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு அதிகாரிகள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எவ்வளவு பத்திரிகையாளர்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசின்னு? இந்த நாட்டை தூண்டுறத பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. பார்லிமெண்டே நடக்க விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை அர்பன் நக்சல்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நாட்டை பிரிக்க நினைக்கிறவங்கள அப்படிதான் எதிர்க்கட்சி சொல்லணும். தலைவர் சொல்றாங்க, நான் நரேந்திர மோடி அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கிறேன், அவர்கிட்ட சேலஞ்ச் பண்றேன், அதனாலதான் விடாம எல்லாரும் துரத்துறாங்கன்னு சொல்றேன். நரேந்திர மோடி கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? அவர் அந்த கேள்விகளெல்லாம் தாண்டி மேல் நிலையில இருக்காரு. அவர்கிட்ட முதல்ல அவங்களே கேள்வி கேட்டுக்கணும். ரீசெண்டா நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது அமெரிக்காவோட நடந்த ட்ரேட் டீல்ல இந்தியா போட்ட ஒப்பந்தத்துல ட்ரம்ப் சொன்ன மாதிரி தான் இந்தியா பேசுது அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. அதாவது இந்தியா எப்ப சரண்டர் ஆச்சுன்னா, அவரோட தந்தை சூப்பர் கம்ப்யூட்டர் கொண்டு வரேன்னு சொன்ன காலகட்டத்தில் சரண்டர் ஆயிடுச்சு. ஆப்கானிஸ்தான் அப்புறம் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடந்த ஒப்பந்தத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்ப நாங்க ரஷ்யாவுக்கு எதிரா அமெரிக்காவுக்கு ஆதரவா நடவடிக்கையை எடுத்தோம். ரஷ்யன் ஃபோர்சஸ் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேற வைக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சோம். இது யாருக்குமே தெரியாது. சரண்டர் எப்ப நடந்ததுன்னா, பிரதம மந்திரி காலத்துல கோதுமையை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணப்ப நடந்தது. சரண்டர் எப்ப நடந்ததுன்னா, நாம நம்மளோட ஒரு விமான படைய 1961ல அமெரிக்கா படைக்கு கொடுத்தோம். அதுதான் சரண்டர். இன்னும் நந்தாதேவி மலையில நான் ஆன் ரெக்கார்டு பேசிக்கிட்டு இருக்கேன். 62ல சீனாவோட நடந்த போர் அவங்க ஆலோசனைப்படி நடந்தது. இன்னைக்கும் நியூக்ளியர் டிவைஸ் நந்தாதேவி பகுதியில தான் இருக்கு. அதன் காரணமா முழு நார்த் இந்தியாவுல கங்கா சமவெளி பகுதிகளில் மக்கள் கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க தான் சரண்டர் பண்ணிருக்கீங்க. எங்களோட தலைவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பலத்தை காட்டியிருக்காரு. ட்ரம்ப ட்ரேட் டீல் பண்ண சொல்லி அவரை தள்ளி இருக்காரு. அது பங்களாதேஷ் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், அவங்க ஒப்பந்தத்துல 19-20% இருந்ததை நாங்க 80% கொண்டு வந்திருக்கோம். முதல்ல அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்கள பத்தி அப்புறம் பேசணும். அவங்களோட 2வது குற்றச்சாட்டு எப்பவுமே இதுதான், இந்தியா சீனா கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க, நரேந்திர மோடி சிஜிபிங்க பார்த்து பயந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஹாண்டர்சன் புரூக்ஸ் ரிப்போர்ட்ல, பகத் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அதுல தெளிவா சொல்லிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் அதை வெளியிடவே இல்லை. அதுல 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் சீனா அதுல ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்க. இந்த விஷயத்தை பத்தி பார்லிமெண்ட்ல பேசும்போது அப்ப இருந்த முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மகாவீர் தியாகி கேள்வி கேட்டாரு, இந்த நிலத்தை நீங்க எப்படி விடுவீங்க? இந்த போர் எப்படி நடந்தது? டிபேட் இந்தி சீனா அண்ணன் தம்பியா உறவாடிட்டு இருந்தீங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த இடத்துல புல்லு கூட முளைக்காதுன்னு சொன்னாங்க. அதாவது பயனில்லாத நிலம். அதுக்கு மகாவீர் தியாகி சொன்னாரு, உங்க தலையில கூட தான் ஒரு முடி கூட இல்ல, அதுக்காக உங்க தலையை வெட்டிட முடியுமான்னு கேட்டாரு. ஏன்னா அதுவும் அன்னியூஸ் தானே, தலையில ஒரு முடி கூட இல்ல. அதனால இந்த சரண்டர் உங்க தாத்தா காலத்துல நடந்தது, அதைத்தான் இப்ப நாம அனுபவிக்கிறோம். ஆனா கல்வான் பகுதியிலிருந்து பூட்டான் வரைக்கும் நடந்த எதிர்ப்புகள்ல நாங்க சீனா படைகளை பின்னோக்கி தள்ளிட்டோம். அதனாலதான் நம்ம பிரதமரை சீனா கூப்பிட்டாங்க. அதனாலதான் கடுப்பா இருக்காங்க. 2008ல அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்க நினைச்சாங்க சீன ஏஜென்ட்டை வச்சு இந்த வேலையை நடத்தி முடிச்சிடலான்னு. ஆனா மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் இவங்க நடவடிக்கைக்கெல்லாம் முடிவு கட்டியாச்சு. அதனாலதான் அவங்க ரொம்ப கவலையா இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்க ராகுல் காந்தி அயோத்தியில இருக்கிற ராமர் கோயிலுக்கு போகலன்னு. அதாவது பாத்தீங்கன்னா, அவரு கோயிலுக்கு போனா என்ன, போகலன்னு என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, உங்களை நீங்க பிராமின்னு சொல்லிக்கிறீங்க, பூணூல் போடுற பிராமின்னு சொல்லிக்கிறீங்க. நீங்க எப்படி பிராமின் ஆனீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க எனக்கு சொல்லுங்க, ஒரு பொண்ணுக்கு திருமணம் நடந்தா நான் உங்களுக்கு ஆதாரம் கொடுத்துருக்கேன். மீரா குமார்ஜி ஜெக்ஜீவன் ராமோட பொண்ணு. ஆனா அவங்களுக்கு குஷ்வா குடும்பத்தோட கல்யாணம் நடந்துச்சு. ஆனா அவங்களுடைய குழந்தைங்க ஷெட்யூல் காஸ்ட் இல்ல. அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டம் இதைத்தான் சொல்லுது. இந்து மதத்திலையும் இதுதான் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு எங்க திருமணம் நடக்குதோ அதுதான் அவங்க ஜாதி. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களை பிராமின்னு சொல்லிக்கிட்டா, அப்போ பிராமணர்கள் செய்யற பூஜையெல்லாம் நீங்களும் செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்ப்போம்ல. உங்க தாத்தா கோயிலுக்கு போனதில்ல, நீங்க அயோத்தியாவுக்கு போய் ராமர் கோயில பார்த்ததே கிடையாது. அதனால நீங்க பிராமணன் சொன்னதுனால நான் அந்த கேள்வியை கேட்டேன், அவ்வளவுதான். ராகுல் பேண்ட் போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை, ஜெனியோ அணிஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனை. நான் அவருக்கு கைடு தான் பண்றேன். அவரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவரு. அந்த ராஜா பிராமணரா இருக்கிறதுனால, நான் ஒரு அமைச்சரா இருக்கிறதுனால அவருக்கு சரியான ஆலோசனைகளை கொடுக்கறேன். அதாவது உங்க தாத்தா காதிய போட்டுக்கிட்டு தான் ஆட்சியை புடிச்சாரு. நீங்க உங்களை பிராமணர்னு சொல்லிக்கிறீங்க. நீங்க காவியும் உடுத்தணும், கோயிலுக்கும் போகணும். இந்த ஆலோசனை தான் நான் கொடுக்கறேன். இதை ஏத்துக்காது அவருடைய இஷ்டம். அப்போ உங்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? அதாவது நான்
இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பின்வாங்க மாட்டேன். ஆனா பிரியங்கா காந்திக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரிய வந்தது. பார்லிமெண்ட்ல நீங்க புத்தகங்களை காட்டும்போது எல்லா காங்கிரஸ் உறுப்பினர்களும் சண்டை போட்டாங்க. அந்த இடத்துல பிரியங்கா காந்தி நீங்க புக்க தலைகீழா வச்சிருக்கீங்க, நேரா பிடிங்கன்னு சொன்னாங்க. பிரியங்காஜிக்கு பயம் இருந்தது, ராபர்ட் வாட்ரா பத்தி நான் எதுவுமே சொல்லிடக்கூடாதுன்னு. அதனால அவங்க அப்படி சமாளிச்சாங்க. அதாவது ஷரத் பவாரோட பர்த்டே சந்தர்ப்பத்துல அங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ நீங்க ராகுல் கிட்ட உங்களை விட பிரியங்கா நாடாளுமன்றத்துல நல்லா பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு தோணுனதை சொன்னேன். என்னுடைய எம்பி அட்டெண்டன்ஸை நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல 100% இருக்கும். பார்லிமெண்ட்ல அதிக நேரம் இருக்கிறவனும் நான் தான். அதாவது சபை ஆரம்பிக்கிறதுல இருந்து முடியிற வரைக்கும் நான் அங்க இருப்பேன். நான் அங்க எல்லாரையுமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். நான் அந்த அண்ணன் தங்கச்சி ஒப்பிடுற சந்தர்ப்பம் வந்தபோது நான் 17-18 வருஷமா ராகுல்ஜியை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எதுலயுமே தெளிவு கிடையாது. நியமங்கள், சட்டம், அரசியலமைப்பு, இன்னும் சொல்ல போனா அவருக்கு ஹெட்போன் எப்படி போடணும்னு கூட அவ்வளவா தெரியாது. அவ்வளவு அலட்சியமான மனிதர் அவர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜோதிராஜ் சிந்தியா அவர் கட்சியில் இருக்கும்போது அவருக்கு ப்ராம்ப் பண்ணுவாரு. ஆனா பிரியங்கா காந்தி அவரோட கான்பிடண்டா பேசுறாங்க. இதெல்லாம் ஒப்பிட்டு தான் நான் அப்படி சொன்னேன். அதை கேட்டு அவருக்கு கோவம் வந்துருச்சு. அவரு தங்கை மேலே அவர் கோவப்படுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் காங்கிரஸ் எப்படி காப்பாத்துவார்னு பாருங்க. எது நடந்தாலும் சரி, காங்கிரஸ் 3 முறை லோக்சபா தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ராகுல் காந்தியோட கான்பிடன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ராகுல் காந்திக்கு கான்பிடன்ஸ் அதிகமா இருக்குன்னா அவர்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. மக்கள் ஆதரவே இல்லாதப்போ கான்பிடன்ஸ் இருக்கதானே செய்யும். மக்கள், நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா? சார், நீங்க இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க. சோனியா காந்திஜி ராகுல் காந்திஜிய ஆட்சியில உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. என்னோட கேள்வி என்னன்னா, அதுல என்ன தவறு இருக்கு சார்? ஒரு தாய் தன்னோட மகனை அரசியல்ல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் உங்க பையனை ஒரு நிலையான இடத்துல இருக்கணும்னு நினைப்பீங்கல்ல? இல்ல, நான் அரசியலுக்கு வர வைக்க மாட்டேன். அவன் தன்னுடைய வேலையை செய்யணும். ராஜாவோட மகன் ராஜாதான் ஆகணுமா என்ன? ஆனா அவரோட கேள்வி ஜென்யூனா இருந்தது. ஒருவேளை சோனியா காந்தி தான் மகனை அரசியல்ல உட்கார வைக்க நினைக்கிறாங்கன்னா, இந்திரா காந்தி முதல்ல சஞ்சய் காந்தி உட்கார வச்சாங்க, அப்புறம் ராகுல் காந்தி, நேரு அவர்கள் இந்திரா காந்தி உட்கார வச்சாங்க. இது குடும்ப அரசியல். இதுல என்ன ப்ராப்ளம்? பிரச்சனையே அதுதானே. இது ஜனநாயகத்துல புது ராஜதந்திரமா இருக்கு. அதுக்காக எங்களை மாதிரி சின்ன குடும்பத்துல இருந்து வர்றவங்களை தடுப்பாங்களா என்ன? நான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து சின்ன குடும்பத்துல இருந்து வந்தவன். நான் என்னோட போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். எங்க கிராமம் ஏழைகள், விவசாயிகள், பெண்கள், குழந்தைகள், பெரியவங்கன்னு எல்லாரும் உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். பிரதமர் எங்க கூட நிக்கிறாரு. காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையில இருக்கிற போராட்டமே அதுதான். சொன்னீங்க சோனியா காந்தி அவங்களோட மகனை ஆட்சியில் உட்கார வைக்க பாக்குறாங்கன்னு. அப்போ காங்கிரஸ் சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் தான் ஒய்ஃபை ஆட்சியில உட்கார வைக்க பாக்குறாரு. 2009 அவர் மனைவியோட சொத்து மொத்தம் 50 லட்சம் மட்டும்தான் இருந்தது. ஆனா 2024 வரும்போது 31 கோடிக்கு சொந்தக்காரரா மாறிட்டாங்க. நான் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினேன். அதுல நான் காங்கிரஸ் மேல ரொம்ப கோபமா இருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என் மேலேயோ இல்ல என் குடும்பத்து மேலேயோ நல்ல பேரும் அபிப்பிராயமும் இருந்தது. என்கிட்ட பல கோடி இருக்குன்னு, எஸ்ஆர்ல இருந்து வந்ததுனால நிறைய கோடிகள் வச்சிருப்பேன்னு. ஆனா காங்கிரஸ் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இத்தனை வருஷத்துல என்கிட்ட வெறும் 30 கோடி தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்டு சில நண்பர்களே என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க ஏழைன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, லோக்பாலோட ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதுல என்னுடைய மனைவி அவங்க நிஃப்ட் கிராஜுவேட். அவங்க எங்களுடைய திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க மேங்கோ, ஜாரா போன்ற கம்பெனிக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2009 இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய சொத்துல எந்த அதிகரிப்பும் கிடையாது. ஒருவேளை மார்க்கெட் வேல்யூ அதிகரிச்சிருந்தா அதை குறிப்பிடுறதுல எந்த தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால லோக்பாலோட ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஆனா காங்கிரஸ் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பெரிய அநியாயம் பண்ணிருக்காங்க. இப்ப நான் வெளிப்படையா சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். சில பினாமி சொத்துக்கள் இருக்கலாம், அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணி சொல்லணும். காங்கிரஸ் சொல்றத நம்பாதீங்க. வெறும் 30 கோடியில ஏன்னா என்கிட்ட 300 கோடி ரூபாய் இருக்கும். இப்படி ஒரு விஷயத்த சொல்ற ஒரே எம்பி நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. இல்ல, எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும்ல, அப்புறம் என்ன பண்றது?